வணக்கம் தினமலர் நேயர்களே, உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு போலீஸ் ராஜ்யமா என்று நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்டிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் காவல்துறை எதிர்காலத்தில் தேவைப்படாமல் இருக்கும் என்றும் நீதியரசர் கூறியிருக்கிறார்கள். அதை பற்றிய விவாதத்தை இன்று எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக வழக்கறிஞர் மணி கங்காதரன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே போல் பத்திரிகையாளர் ராமன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். நேற்று ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கில் மனுதாரர் சொல்லியிருக்காங்க, இது போல் நீதிமன்றத்தில் காவல்துறையில் எந்த விதமான நடவடிக்கையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, எந்த விதமான செயல்பாடும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்களையே மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, மேஜிஸ்ட்ரேட் வாக்குமூலம்லாம் வாங்கவே மாட்டேங்கிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் அந்த ஒரு பெண்மணி மனுதாரராக சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில். அதுக்காக தான் நீதியரசர் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் புள்ளிவரமாக சொல்லியிருக்காங்க. காவல்துறை என்பது மக்களுக்கு தேவையான விஷயம், ஆனால் அது மக்களுக்கு எதிராக செயல்பட ஒரு நிகழ்வாக இருக்கேன்னு பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? காவல்துறை என்பது 100% மக்களுக்கு தேவையான விஷயம். மக்களுக்கு பாதுகாப்பு இது பண்ணி அரசுக்கும் ஆட்சிக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிலைநாட்டு மட்டுமில்லை எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காசோலை வழக்கு இருக்குது, ஜாதி சம்பந்தமான வழக்கு இருக்குது, அப்புறம் அடிப்படை தேவைகளுக்கான உரிமை வழக்கு இருக்குது, குடும்ப நல வழக்கு இருக்குது, குடும்ப கோர்ட் இருக்குது, அப்புறம் பாகப்பிரிவினை, கள்ளக்காதல், நல்ல காதல், இப்படி பல்வேறு எதுக்கெடுத்தாலும் ஏரிய தூர்வாராட்டால் கூட அதுக்கும் ஒரு நீதிமன்றத்தில் போய் இன்றைக்கி டன் கணக்கில் பண்டலாக நீதிமன்றத்தில் வழக்குகளை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே என்னென்னா பொதுவாக காவல்துறையை கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய வேலையை மட்டும்தான் 99% செய்யக்கூடிய துறையாக இருக்குது. இதே நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி இருக்கிற இப்போ திமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா ஃபஸ்ட்டு சிஎம்மாக இருக்கும்போது என்ன சொன்னாங்க, அன்னைக்கு கலைஞர் எதிர்க்கட்சி காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டது என்ன சொன்னாங்க, காவல்துறை ஏவல்துறை ஆகிட்டன. அதே அதிமுக எதிர்க்கட்சி வரும்போது திமுக ஆளுங்கட்சி வந்தால் இவங்க மாறி இப்படி சொல்லலாம் மாறி அப்படி இருக்கின்ற போது என்னென்னா, பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாமே காவல்துறையை தன் வசம் தான் கையில் வச்சுருக்கிறாங்கன்னா காவல்துறை முதலமைச்சர் கையில் இல்லாமல் வேறொரு மினிஸ்டர்கிட்ட அமைச்சர்கிட்ட மற்ற ஆகால மாதிரி கொடுத்தோம்னா பிரச்சனை வேறு மாதிரி வரும். இப்போ இந்த காவல்துறை ஏன் அவங்கள பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார்களை மனு வாங்குறது கிடையாது, அவங்கள அலைக்கழிக்கிறது, சிஎஸ்ஐ கொடுக்குறது கிடையாது, புகார் கொடுத்தவங்களே மிரட்டுறது. நீங்கள் சாதாரண நம்பர் 100க்கு ஃபோன் பண்ணி ஒரு தகவலை சொன்னீங்கன்னா, இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்க சார், சட்டவிரோதமாக செயல்படுறாங்க சார்னு சொன்னாங்கன்னா, சொன்ன மனிதர்கள் நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி சொன்னவங்களில் சமூக ஆர்வலில் தான் இருப்பாங்க பெரும்பாலும், இல்லை தகவல் உரிமைச்சட்டத்தில் கேட்குறவங்க இருப்பாங்க. அப்படி 100 பேர் சொன்னாங்களா பார்த்தீங்கன்னா 80% மரணம் எப்படி தெரியுமா, மர்மமான முறையில் சென்று லாரி பிரேக்கு இல்லாமல் ஜோலியை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம். இது இன்றைக்குள்ள நிலைமை. இது காரணம் என்ன, காவல்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் முதல் பெரிய அதிகாரிகள் வரைக்கும், அதாவது டிஐஜி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிற யார் ஆட்சியில் வர அவங்க அந்த இதில் அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள், துறை சார்ந்த அந்த ஆளுங்கட்சியில் வந்துடும் அந்த மாவட்ட செயலர்கள், அப்போ அந்த தொகுதி எம்எல்ஏகள், இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் பிரதிநிதி, உள்ளாட்சி துறை பிரதிநிதிகளும் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்காக தான் இன்றைக்கி நிர்வாகம் நடக்குதுன்னு லெவல் ஆகி போச்சு. இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு குடும்ப பிரச்சனை வருதுன்னா அந்த குடும்ப பிரச்சனை அந்த ஊரில் ஒரு கவுன்சிலர்ட்டையோ அல்லது இன்னொரு பெரிய பிரச்சனை அந்த ஊர் தொகுதி எம்எல்ஏட்ட கொடுப்பாங்க. எம்எல்ஏ என்ன பண்ணால் யாருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு புகார் கொடுக்கும்போது காவல் நிலையத்தில் புகார் வாங்க மாட்டாங்க. நீங்கள் புகார் கொடுக்கும்போது அந்த துறையை சார்ந்த எதிர்வாங்கினோட எம்எல்ஏவோ ஒரு சேர்மேனோ யாரை பழகிறதுனா போலீஸில் சார் இந்த மாதிரி வருவாங்க, அதை அவாய்ட் பண்ணுறங்க, அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு அன்கோ போட்டுடுவாங்க. அப்போ உங்களுக்கு யார் மேலே என்ன பயம் இருக்கும் உங்களுக்கு? இப்படி ஒரு நிலைப்படும் போது சமூக உரை செயல்பட்டு இருப்பது அது எல்லா காதல் திருமணமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி அந்த குட்டை பின்னில் உள்ளவங்க யாருக்கும் ஒரு பயம் கிடையாது. அப்போ பயம் இல்லாதன என்ன, அந்த பயம் இல்லாமல் இருக்க காரணம்னா, ஒன்று அவங்க பணபலமாக இருக்கணும், இல்லை அரசியல் பின்பலமாக இருக்கணும், இல்லாட்ட அவங்களுக்கு என்னென்னா ஆளுங்கட்சியினுடைய ஒரு சப்போர்ட்டிங் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான், இந்த 3 இருந்தால் தான் அவங்க பயணிக்க முடியும். இந்த 3ஐயும் பயணிக்கக்கூடியவங்க எந்த தவறு செய்தாலும் அவங்க அதை பற்றி டோன்ட் கேர். காவல் நீதிமன்றம் போகும், மாண்புமிகு நீதிமன்றத்தில் நல்ல நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி கேட்பாங்க, என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, அதெல்லாம் சரியா? அப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நீதித்துறை பல்வேறு விஷயங்களை சொன்னால் கூட இவங்க திருந்ததா இல்லை திருந்த காரணம் இன்னும் இந்த விஷயம் திருந்தாமல் இருக்க காரணம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
யார் ஆட்சிக்கு வராங்களோ அந்த ஆட்சியாளர்களுடைய கையாளாகிற தனம் தான் இவ்வளோ மோசமான சூழ்நிலைகள். காரணம் மாண்புமிகு நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் ஒரு அமைச்சர் இல்லை நீங்கள் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, உங்களுக்கு எது கொடுத்துருக்கோம் சர்வீஸுக்கு, மக்களுக்கான பணிகள். இது என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் துறை சார்ந்த அந்த நிர்வாகத்திலேயே உள்ளாட்சித்துறையோ பிற்படுத்தப்பட்ட துறையோ ஏதோ ஒரு துறை சார்ந்த இடத்துல அந்த இடத்துல திட்டங்கள் தொடங்க போகிறாங்க. மக்கள் அங்கே இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கன்னா என்ன கேட்குறாங்க, ஓசி தாசி பேசி இந்த பைசா கொடுத்தா 1000 ரூபா வாங்கி தருவோம், நீங்கள் செல்ஃபோன் பண்ணி காதில் எங்கிட்ட பேசுன்னா என்ன சொல்கிறது. அப்புறம் மேடையில் போய் நீ சைவமா நீ வைஷ்ணவமா கேட்டால் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே அந்த மக்களை ரொம்ப கேவலமாக மக்களின ஓட்டு போடுக்கு தான் ஒரு பொருளாக நினைத்து நீங்கள் சித்தரிக்கும் போது அந்த சித்தரிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் அதுக்குள்ளே இருக்கிற அதிகார வர்க்கங்கள் என்ன பண்ணால் அதை தங்களுக்கு கேடயமாக பயன்படுத்தி கொள்கின்றன. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் நம்ம. சார் இப்போ பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்களுக்கு சென்றாலே அது ஒரு விஷயம் வந்து நீதிபதி சொல்லியிருக்கார். அதாவது வந்து காவல் நிலையங்களுக்கு சென்றாலே மன உளைச்சல் ஏற்படுது, அருவருத்தக்க வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுதாரர் சொல்லிட்டு இதை பற்றி நீதிபதியும் பேசியிருக்காரு. ஸோ ஒரு காமன் மேன் ஒரு நீதிமன்றத்துக்கு செல்வதனாலே பயப்படுறாங்க. ஒரு ஏதாவது நிகழ்வு நடக்கும், போலீஸ் ஸ்டேஷன் போனாலே ஒரே பிரச்சனை பாருங்க. இன்னொரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் 3 கொயர் பேப்பர் கொண்டு வா, 10 பேனா வாங்கிட்டு வா, ஒரு 5 கிங்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வா, இப்படியெல்லாம் ரைட்டர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் தருவதே போலீஸ் ஸ்டேஷன் போகிறதே பெரிய தவறுன்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லை. அதையெல்லாமே இப்போது இந்த நீதி அரசர்கள்லாம் மேற்கோள் காட்டி பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வந்து காவல்துறை வந்து ஒரு மனிதாபிமானமாக நடத்தக்கூடிய சூழ்நிலையே கிடையாது இன்றைக்கி. நம்பர் 1 இன்றைக்கி என்ன ஒரு நீதியரசர் வேலுமுருகன் குறிப்பிட்ட சொன்னது என்னென்னா 99.9% சட்டம் ஒழுங்குலேருந்து ஆரம்பித்து எல்லாமே சீரழிஞ்சு போச்சு, எல்லாமே ஊழல் தான், எல்லாம் கரெக்டாக 1% தான் பாக்கி இருக்குன்னு சொல்கிறார். அவர் எல்லாத்தையும் சமூகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறார். 1. 2வது ஒரு காவல்துறையில் ஒரு மகளிர் காவல்துறையில் ஒரு பெண் வந்து புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுமாரி வந்து என்னை வந்து பழகி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை கர்ப்பமாக்கிட்டாரு சொல்லி டெல்லியில். அப்போ என்னென்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, மயிலாப்பூரில் அந்த அம்மா நீங்கள் டெல்லியில் தானே இருந்துச்சு, அதனால் வந்து அந்த வழக்கை வந்து டெல்லிக்கு மாற்றுக்கான சூழ்நிலை அவங்க போலீஸ்க்கு தரப்பில் முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அது அந்த அம்மா வந்து என்னுடைய எஃப்ஐஆர் போடுறாங்க, வாக்குமூலத்தை வந்து பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ வாக்குமூலத்தை அந்த மேஜிஸ்ட்ரேட்டே கூப்பிட்றாங்க. அப்போது நான் சம்மன் சர்வ் பண்ண போலீஸ் தான் அதை வாங்கி சர்வ் பண்ணி அவங்களை கூப்பிட்டு வரல அப்படின்னா. பட் இது வந்து என்னென்னா இந்த உள்துறை அமைச்சராக இருக்கிற பாருங்கள், அதுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. அந்த காவல்துறைக்கு மட்டுமே கிடையாது, உள்துறை அமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. அதுக்கான மக்கள் அதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 1 இன்றைக்கி சாமானியமாக ஒரு வழக்காக இருக்கட்டும், ஏழைகள் சாதாரண ஏழைகள் ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாரை வாங்கி விசாரிக்கிறதுக்கு எந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க சொல்லுங்கள்? யாருமே கிடையாது. நீங்கள் எதனா ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் அதை விசாரிக்கிறாங்க, இல்லைன்னா அதுவும் கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எந்த வழக்காக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு அசம்பதம் இருக்கட்டும், இன்றைக்கி வந்து ஞானசேகரன் அண்ணாப்பழக்கில் இஷ்யூவாக இருக்கட்டும், நீதிமன்றத்துக்கு போன பிறகு தான் நீதிமன்றம் தான் டைரக்ஷன் கொடுக்குது. அதை கொடுத்து இது மாதிரி நீங்கள் வந்து அந்த கண்காணிப்பின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அதே போல் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போக முடியுமா? இப்போ இன்றைக்கி அஜித்குமார் வழக்காக இருக்கட்டும், இன்றைக்கி இறந்துட்டார், ஒரு ஈவி இறக்கமில்லாமல் அடிக்கிறாங்க. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஒரு ஆள் அப்படி அடிப்பீங்களா? இதே ஒரு அமைச்சர் பையன் வந்து அடிப்பீங்களா? அதே ஒரு அமைச்சர் பையன் செத்துட்டான், கவுன்சிலர் பையன் கூட அடிக்க மாட்டான், அடிப்பீங்களா? அடிக்க முடியுமா? அவ்வளோ தைரியம் இருக்கா? ஆனால் அந்த குறைந்தபட்சம் கூட நியாயம் கிடையாது. அடிச்சு கொள்றீங்க, அதை மறைக்க பேரம் பேசுறீங்க. அது யாரு பேரம் பேசுறா? திமுகவை சேர்ந்த ஆட்கள் போய் உட்காந்து பேரம் பேசுறீங்க. அப்போ நீங்க ஒருத்தனை சாவடிச்சுட்டு பேரம் பேசினா முடிஞ்சிருமா? அப்போ இதுக்கு தான் ஆட்சியாளர் இருக்கீங்களா? அப்போ உடனே ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கிறாரு, அவங்க கிட்ட சாரி கேட்கிற. நீ அப்படியா? அப்படி நீ மன்னிப்பு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் தான் மன்னிப்பு கேட்கணும் ஸ்டாலின். நாட்டு இவன் அஜித்குமார் ஃபேமிலி மட்டும் கிடையாது. இன்னைக்கு வழக்குகள் எல்லாரும் தலைப்பட்ட முறையில் ஒருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே. சரி, ஓகே, நீங்க டாஸ்மாக 24 மணி தந்து வச்சிருக்கீங்க பார, நீங்க குறைந்தபட்சம் தடுக்க முடிஞ்சதா உங்களால? நீங்க முதலமைச்சர் தானே, தடுத்தீங்களா? அது மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா போதைப் பொருளும் இங்க இருக்கு. பெத்த மட்டும் இருக்கட்டும், புது பேரா சொல்றீங்க, அதெல்லாம் இருக்கு. பட் அது தடுக்கிறதுக்கு எதனா போராட்டம் பண்ணீங்களா? எதனா தடுக்கிறதுக்கு சட்டத்தின் நடவடிக்கை எடுத்தீங்களா? கஞ்சா ஃபுல்லாவே கஞ்சாவும் இருக்கு. பட் இப்படியெல்லாம் மக்கள் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி யாருமே இன்னைக்கு வந்து வாழ வழி இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒரு ஆண் கூட காலையில் வீட்டில் புறப்பட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர ஒரு சூழ்நிலை இருக்கா? சட்டம் அங்கே அப்படி சந்திச்சிருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை அப்படிதான் இருக்கு. ஒரு
சென்னை குளத்தூரில் ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதியில் ஒரு கட்சியுடைய தலைவர் வெட்டி கொல்லப்படுகிறார். ஆம்ஸ்டாங் வெட்டி கொல்லப்படுறாரு. நீங்கள் நான் கேட்குறேன், சாதாரண நாளைக்கு சாவரன்னு கூட ஒரு பாதுகாப்பு போடுறீங்க. ஆனால் அதுவே போலீஸ் சொல்லுது அவர் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் எச்சரித்தோம், அவருக்கு அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நாங்கள் சொன்னோம், அவர் கேட்கலன்னு சொல்கிறீங்க. ஓகே, அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்ன காவல்துறை ஏன் அவருக்கு பாதுகாப்பு போகிறாங்களே? நம்பர் 1. நம்பர் 2, அவர் வெட்டி கொலை பண்ணுறாங்க, உடனே சரண்டர் அடிச்சிடாங்க. நீங்கள் காவல்துறை என்ன சொல்கிறது? சரண்டர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறீங்க. அதன் பிறகு உடனே என்ன பண்ணுறீங்க? இல்லை நாங்கள் தான் பிடிச்சுன்றீங்க. நம்பர் 2. நம்பர் 3, அவங்க வரலாம் பொருளெல்லாம் வந்து மாதாவரத்துக்கு வந்து பதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஆய்வு பண்ணுறீங்க. அதில் ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டீங்க, திருவெங்கடன்றால. அப்படி திருவெங்கடன்றால எதுக்கு நீங்கள் சுட்டு கொண்டீங்க? நான் கேட்குறேன், அவர் வெட்டி கொண்டது கத்தியில் தான் வெட்டி கொண்டாங்க, துப்பாக்கி கிடையாது. அப்புறம் எப்படி துப்பாக்கி வச்சிருப்பாரு? அப்படி ஒரு கேள்வி வருதுல. அப்படி எல்லாமே முன்னுக்கு முரணான இது. அப்போது அந்த கொலையில் யார் பின்னணி இருக்காங்க? அது ஒரு அரசியல் கொலையை தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே விசாரிச்சிட்டியா? அதை விசாரிச்சு முடிச்சிட்டியா? ஏன் அதை சிபிஐக்கு நீ கொடுக்கல? இந்த வழக்கு அஜித்குமார் வழக்கு சிபிஐ கொடுத்த மாதிரி ஏன் அந்த வழக்கு சிபிஐ கொடுக்கல? அப்போ அதில் கொலையில் பின்னணியில் இருக்கலாம் யார் அது சொல்லுங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார். சார் சொன்ன மாதிரி இப்போ காவல்துறைங்கிறது வந்து எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே, எல்லா எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சொல்கிற விஷயம் சிபிஐக்கு மாற்றுங்க. அப்படி என்றால் தமிழக காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதுன்னு அர்த்தம். அதாவது கிராமத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தால் இருப்பது செம்மையாக இது பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அதுபோல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இது வந்து முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டு காலமாக முதலமைச்சரின் கையில் சட்டம் ஒழுங்கு இருக்குதா, முதலமைச்சரின் கையில் அரசு துறை இயங்குதா என்ற நிலைப்பாடு இல்லை என்று கேட்டால் உண்மையிலே இல்லை. முதலமைச்சர் சுற்றி ஒரு 6-7 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தங்களுக்கு சார்ந்த நபர்களுக்கு இனத்தாலும் மொழியாலும் ஜாதியாலும் அப்படி பிரித்து யார் யாரை எங்கெங்கே போட்டால் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. அதில் நம்ம ஆட்களை போட்டோம்னா நமக்கு ஆடு மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து போல் உள்ள கதை மாதிரி ஆச்சுன்னா நிலைக்க முடியும். இன்றைக்கி என்ன, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் துன்புறுத்தலும் ஊழலும் சமமாக பார்க்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி வந்து போச்சு. இன்றைக்கு காரணம் மக்களுக்கு அண்ணன் கங்காதரன் வழக்கறிஞருக்கு மணி கங்காதரன் வந்து நல்ல வழக்கறிஞர் மட்டுமல்ல சிறந்த சமூக ஆர்வலர்னால அவருடைய தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. காரணம்னா அவங்கள மாதிரி ஆட்களை சொல்லும்போது தான் மக்களுக்கு இன்னும் ஒரு புத்துணர்வான ஒரு நிலைப்பாடு. ஏன்னா இன்றைக்கி மாண்புமிகு நீதிமன்றம் பல்வேறு நீதிபதிகள்லாம் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லும்போது மக்கள் இப்படிலாம் இருக்குதா. இன்றைக்கி அந்த திருப்போணம் விவகாரத்தில் வந்து ஏன் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டார்னா, வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல், அதனால தான் அதை சிபிஐக்கு அவரே முன்னிட்டு நீங்களே சிபிஐக்கு பண்ணிவிடுங்க, ஏன்னா தேர்தலை நம்ம சந்திக்கணும், ஆகவே உங்களை தேடி என்னை தேடி உன்னை தேடி என்னை தேடி இது ஒரு செட்டப் உருவாக்கி பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அதாவது எல்லா நிலைகளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார், எல்லா நிலைகளும் மக்கள் வந்து சொல்லா தூரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் வந்து நீங்கள் யாரையும் சந்திக்க முடியல, ஒரு அமைச்சரையோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பிக்களையோ இப்போ சந்திக்க முடியல. காவல் நிலையத்தில் போனால் உங்கள் புகாராக கேட்குறது கிடையாது. அந்த காவல் நிலையத்தை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் அரசியல் ஆளும் கட்சியினுடைய அரசியல் புள்ளியினுடைய தொலைபேசி அங்கேருந்து வந்தால் தான் ஐயா செய்வாரை தவிர்த்து, இல்லாட்டா ஏட்டையா கூட அவங்கள திருப்பி பார்க்க மாட்டார்னு ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த நிலைமையில் மக்கள் எப்படி நீங்கள் நியாயம் கிடைக்குங்கிறீங்க? அதனால தான் மாண்புமிகு நீதிமன்றம் கேட்குது, இது என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களாட்சி நடக்கின்றதா அல்லது உங்களுடைய சட்டம் வந்து காவல்துறையுடைய அராஜக ஆட்சி நடக்கின்றதா என்று சொன்னால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த 4 வருஷத்தில் பாருங்கள், கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா காவல்துறையிலே பெரிய பெரிய அதிகாரிகள் அமைச்சருடைய சிபாரிசில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது யார் பேச்சு நீங்கள் கேட்க முடியும்னு சொல்லுங்கள். வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து காவல்துறை கூட யாரை கண்டிக்கிறாங்கன்னா, சாமானிய உண்மையை தட்டிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் சமூக ஆர்வலர்கள் மேலே தான் அவங்க வந்து கோபத்தில் இருக்காங்களே தவிர்த்து, செல்வாக்கு மிக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய சாம்ராஜ்யத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அவங்கள ஆட்சியை பற்றி கவலை கிடையாது சார். எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு அவருடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யார். இன்றைக்கி வந்து நிறைய விஷயம். இன்றைக்கி திருப்பூரில் அந்த அவினாசியில் ரிதன்யா என்ற புது பெண் பார்த்திங்களா, அந்த குடும்பத்தில் பெண் அந்த இறந்து போச்சு ஆடியோ இது பண்ணி இருக்குது. அந்த பெண்ணின் தந்தை என்ன சொல்கிறாரா, தயவு செய்து அந்த குற்றவாளிக்கு வழக்கறிஞராக யாரும் வராதிங்க, என் பிள்ளைங்க இந்த மாதிரி எவ்வளோ பணம் சார், 300 சவரம் 1 கோடி ரூபா கார் கொடுத்து எல்லாமே கொடுத்து அந்த பிள்ளை வந்து அப்பா வரதட்சணை இவ்வளோ கொடுமையாக இருக்குது, நான் இனிமேல் உங்களுக்கு. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை சரியாக செயல்படவில்லை, அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணோட மரணத்தில். அது இல்லாமல் வந்து அந்த கைது செய்யப்பட்டிருக்கிற மாமனாருக்கு
வீட்டில இருந்து உணவு செல்லுது மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆமா. வீட்டில இருந்து உணவு செல்லுது குற்றச்சாட்டுல வைக்கப்பட்டது. அப்படி ரொம்ப பணம் பாதாளம் வரைக்கும் பயன்னு சொல்லுவாங்களா? இப்போ அதனால தான் இப்போ விருதுநகரில் பட்டாசாலை சம்பந்தமாக அந்த பொதுமக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் பண்ண இடத்துல மைக்கை வச்சு விருதுநகர் மாவட்ட எஸ்பி என்ன சொல்லுவார், ஒழுங்காக வீட்டுக்கு போயிருங்க, நீங்கள் ஏதாவது போராட்டம் கிட்டம் பண்ணிங்கன்னா அப்புறம் நடக்குது வேற என்ன. அப்போ ஒரு மாவட்டம் வளர்ச்சி என்பது 3 பேர் தான் சார். ஒன்று மாவட்ட மந்திரி, இன்னொன்று மாவட்ட கலெக்டர், இன்னொன்று மாவட்ட எஸ்பி. 3 பேரும் ஒருங்கிணைந்தாலும் அந்த மாவட்டம் வளர்ச்சியை பொறுத்தவரை 3 பேரும் ஒருங்கிணைந்து காசே குறிக்கோளாக இருந்தால் அந்த மாவட்டத்தில் கனிம வளம் மட்டுமல்ல மக்களுடைய கிட்னியை திருடி போகக்கூடிய காலநிலை நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கி பொதுமக்கள்லாம் சொல்லலா தூரங்களை அனுபவிச்சிருக்காங்க. எங்கே போனாலும் நியாயம் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு துறையில் நீங்கள் சாதாரண டெத்து சர்டிஃபிகேட் இருந்து இந்த டெத்துன்னு பொறுத்தம் சொல்லும்போது நம்முடைய நடிகர் விஜய் தாவேகா கட்சியிலோட ஒரு முறை சொல்லியிருக்காரு, டெத்து சர்டிஃபிகேட் வாங்கினா கூட காசு வாங்குறாங்க, பர்த் சர்டிஃபிகேட் காசு வாங்குறாங்க, என்னையா இது தமிழ்நாடு, எது எடுத்தாலும் காசுனா இப்போ மக்கள் இது வாழக்கூடிய தகுதியான மாநிலமா என்றது கேட்டால் மக்களை தான் நம்ம கேட்க முடியும். நம்ம தகுதியானவர்களை எப்படி நம்ம செருப்பை நமக்கு நம்பர் 8ஆம் நம்பரா 9ஆம் நம்பரா 10ஆம் நம்பர் போடுவோம், அதேபோல் மக்கள் ஓட்டளிக்கின்ற போது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்கள் நினைத்தால்தான் உண்மையான ஒரு தமிழ்நாட்டு ஜனநாயகத்தை உருவாக்க முடியும். இல்லாவிட்டால் இது போன்ற பல சம்பவங்கள் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க தான் செய்யும். காரணம்னா காவல்துறையை பொறுத்தவரையும் யாராவது ஒரு டீம் பொலிட்டிக்கல் ஆளுங்கட்சி செல்வாக்கில் ரெக்கமெண்டேஷன் வரும்போது அந்த காவல்துறை அந்த செல்வாக்கு நாடிதான் சொல்லுவதை தவிர்த்து உண்மையான குற்றவாளிக்கு ஒருபோதும் துணை போனதாக இன்னைக்கு வரும் சரித்திரம் கிடையாது சார். சார் அதே மாதிரி வந்து சாமானிய மக்கள் அதிலே வந்துருக்கு. சாமானிய மக்கள் வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஒரு தெனாவட்டாக செயல்படுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது இது அடுத்த கட்டமான விஷயமாக தான் இருக்குது. ஒரு தெனாவட்டாக இருக்காங்க, மரியாதை தருவது கிடையாது பொதுமக்களுக்கு, அவங்களை அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அருவருத்தக்க வகையில் பேசுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சட்டப்படியே அவர் நடப்பது கிடையாது. இன்னும் சட்டமாக அதை பற்றி காவல்துறையின் சட்டப்படி நடப்பதே கிடையாது. ஸோ வரிசையான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கும்போது இது காவல் நிலையமாக இல்லை சர்வாதிகாரமாக செயல்படக்கூடிய நிகழ்வா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? சார் இப்போது நமக்கு வந்து இப்போ நான் ஒரு எனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நான் ஒழுங்காக கண்காணித்து நான் வந்து அவங்கள வந்து தண்டிச்சேன்னா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பயப்படுவாங்க. யாருமே நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே முதலமைச்சர் வீட்டில் இருக்கிறவங்க, முதலமைச்சர் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி மிரட்டினா யார் போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கான அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அவங்க. இப்போ ஒரு அம்மா பிரிவுலாம் வந்து ஒரு கடிதம் எழுதுனாங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு கடிதம் எழுதினா கூட ஒரு கடிதம் மட்டும்தான், உடனே அவர் மேலே வந்து ஒரு ஐஏஎஸ் போட்டு என்கொயரி பண்ணாங்க, அது உண்மையாக பையன்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி அது மாதிரிலாம் கிடையாது. அப்படி இன்றைக்கி வந்து அதெல்லாம் எந்த ஒரு தமிழ்நாட்டில் உளவுத்துறை செயலந்து விட்டது. என்ன நடக்குது, என்ன இது நடக்குது எதுவுமே தெரியல. அப்போ உளவுத்துறையில் இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க? அப்போ டெய்லியும் நீங்கள் ரிப்போர்ட்டு முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு தரீங்களா இல்லையா? ஒரு நாள் காலை 24 ஹவர்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் தரணும். அந்த ரிப்போர்ட் பிரகாரம் அவர் பார்க்கணும். இல்லை நீங்கள் தந்தீங்களா, அவர் பார்க்கலையா, இல்லை நீங்கள் கொடுக்கலையா, மக்கள் மத்தியில் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஒழுங்காக நீங்கள் பண்ணியிருந்தா எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் வேங்க வயலில் இருக்கட்டும், புதுக்கோட்டை எங்கே பார்த்தாலும் ஜாதி கலரும் இருக்குது. அப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய பெரிய பிரச்சனைலாம் உருவாகுது. அப்போ நீங்கள் தடுக்கிறதுக்கான என்ன பண்ணீங்க? நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே பண்ணல. அப்போ நீங்கள் எதனா நடவடிக்கை எடுத்தாலும் உங்களை பார்த்து பயப்படுவான். எந்த போலீஸ் ஒரு போலீஸு பல்ல பிடுங்குறான், அவன் எவ்வளோ தைரியம் அவனுக்கு? பல்வீர் சிங்னு சொல்லி ஒரு 16-17 பேருக்கு பல்ல பிடுங்கியிருக்கான். அப்போ அவர் திருப்பி பார்த்தா அவருக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தான் நான் பயப்படுவான். நடவடிக்கை எடுக்கிறது சரி கிடையாது. அப்போ உங்கள் மேலே எந்த ஒரு பயமும் கிடையாது எந்த காவல்துறைக்கும். இவர் என்ன நம்ம யாருன்னா வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமையில் தானே போலீஸ்காரங்க இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் செந்தில் பாலாஜியை பார்க்கலாம். நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு பெயில் வாங்குறதுக்காக என்னென்ன பொய்யா சொல்கிறீங்க கோர்ட்டில். இல்லை அவர் அமைச்சராக இல்லை பெயில் கொடுங்க அப்படின்றீங்க. பல பொய்யை சொல்லி பெயில் வாங்குறீங்க. பெயில் வாங்கி 2 நாள் கழிச்சு மந்திரி ஆகிறார் அவர். அப்போ கோர்ட்டை ஏமாத்தானே வாங்குறீங்க. அப்போ அவ்வளோ சீக்கிரம் மந்திரியா என்ன பண்ண போறாரு? ஒரு அமைச்சர் வந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறாரு, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாரு. அப்போ அவருக்கும் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு கொட்டு வச்ச பிறகு தான் அவரையும் நீங்கள் மந்திரி இன்னைக்கு விளக்குறீங்க. அப்போ உங்கள் கட்சியில் உங்கள் அமைச்சரவையில் இருக்கவங்க யாருமே சரியே கிடையாதா? எல்லாம் இப்படி தான் வாய்க்கு வந்தால் பேசிட்டு இருப்பாங்களா? அப்போ நீங்கள் சரியானதே அவங்க ஒழுங்காக இருக்காங்க, ஒழுங்காக இருப்பாங்களே. அப்போ நீங்கள் மேலே இருக்கிற முதலமைச்சர் சரி கிடையாது, அதனால தான் அப்படி இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், எல்லாத்துலேயும் ஊழல் இல்லாத எது சொல்லுங்கள்? நீங்கள் சட்டம் ஒழுங்கு, நீங்கள் டெய்லியும் டெய்லியும் வந்து கொலை நிலவரம் மாதிரி கொலை நிலவரம், பாலை நிலவரம், டெய்லியும் பாலை நிலவரம் அப்படி வராமல் இருக்குது. தங்க நகை நிலவரம் மாதிரி டெய்லியும் வந்துட்டு இருக்கு. அப்படி நீங்கள் சந்தி சிரிக்குது எல்லாமே. இப்படி ஒரு ஆட்சி தேவையா? இன்னொரு வாட்டி ஆட்சி வந்தால் நாட்டில் தமிழ்நாட்டில் யாரும் வாழ முடியாது. அப்படி இருக்கு நிலைமை. நீங்கள் மக்கள்லாம் வந்து பயந்து போயிருக்காங்க. என்னடா இது இவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது? காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்தா உடனே பார்க்கணும், புகாரை படிக்கணும், சிஎஸ்ஆர் தரணும். அதுதானே வழக்கம். எந்த காவல்துறையும் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்களா? முகாந்திரம் தான் எஃப்ஐஆர் பண்ணணும். யாரும் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? எதுவுமே கிடையாது. எது சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அப்போ யாருன்னா ஒருத்தர் சொல்லி தான் கேட்கணும். அப்போ எதுக்கு நீ காவல்துறை? அப்போ காவல்துறை கலக்கலாமே. அப்போ நீதி அரசு சரிதானே? கண்டிப்பாக.
சார் ராமன் சார், இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அரசு வந்து காவல்துறையோட இது போன்ற செயல்பாடுக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார்கள். சொன்ன மாதிரியே யார் அரசு அமைக்கிறார்களோ அவர்கள் வந்து காவல்துறைகளுக்கு அந்த உள்துறையை கையில் வைத்து கொண்டிருக்கிற முதல்வர் வந்து அந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னோட சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நிகழ்வாக அதனால் அரசு வந்து இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஆதரித்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து நீங்கள் மிகவும் வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயமா இருக்கிறது. இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆர் போடுறதும் கூட பெரிய ஐக்கியத்தை காட்டுகிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. அவ்வளோ பெரிய பொதுமக்களுக்கு ஒரு அநீதியை இழைக்கிறார்கள். ஒரு பொதுமக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுனாலே தனியாக போனால் ஒரு கஷ்டமாக இருக்குன்னு கூட ஒரு 1000 கூட்டு போனாலே வழக்கை வந்து எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கிறதுன்னு பெரிய குற்றச்சாட்டு இருக்குன்னு எப்படி சார் சொல்கிறீங்க? அதாவது எப்பொழுதுமே இப்போ நம்ம ஒரு மனிதன் வந்து நமக்கு வந்து வெளியில் போகணுன்னா நம்ம வீட்டில் இருந்தோம்னா லுங்கி உடுக்கிறோம், வேட்டி உடுக்கிறோம். அதே நீங்கள் வெளியில் போனால் ஃபேண்ட் உடுக்கிறோம், வேட்டி சட்டை போட்டு டிப் டாப்பாக போகிறோம். இது வந்து மக்களுடைய அன்றாட ஒரு நிலைப்பாடு, அவங்களோட அதுக்கப்புறம் அவங்களோட உத்தியோகத்தை பொறுத்து. ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் வரக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கிற 5 ஆண்டு காலத்தில் நாம் எவ்வளோ அடித்தோம் என்பதெல்லாம் நினைக்கிறாங்களே தவிர்த்து மக்களுடைய கட்டமைப்பு, அந்த எப்படி அந்த படிப்பு, அதுக்கு அடுத்த கட்ட அவங்களுடைய மேல் படிப்பு, அந்த மாணவர்களுக்கு விளையாட்டுகளை ஊக்குவிப்பது, அதே போல் வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கிறது, அந்த கணவன்மையினுடைய ஒற்றுமை, ஆன்மீக சிந்தனை எதுவுமே இப்போது உங்களுக்கு இந்த ஆட்சியில் கிடையாது. அப்போ ஆட்சியில் இல்லாமல் இருக்கனால அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களும் சரி, ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்களுக்கும் எந்த விதமான கனிவும் என்பதே கிடையாது. துணிந்து விட்டார்கள் என்றாலும் எப்படி ஏமாற்றலாம், ஏமாற்றலாம் என்பால் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு நிலைப்பாடில் அவங்க இருக்கிறாங்களே தவிர்த்து மக்களுக்கான சர்வீஸ் கிடையாது. பழக்கரப்பையார் 2 நாள் முன்னாடி ஒரு இதை சொல்கிறார், ஆளக்கூடியவர்கள் திருடர்களாக இருந்தால் எப்படியே ஆட்சி அமையன்னு சொல்கிறாங்க. நல்ல ஆட்சி அமைக்க ஒன்று நான் சொல்ல, பழக்கரப்பையார் சொன்ன கருத்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆளக்கூடியவர்களே திருடர்களாக இருந்தால் அப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். வந்து அப்போ திருடங்கையில் நீங்கள் சாவியை கொடுக்கும்போது, அதாவது மதுரையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளனும் கள்ளனும் ஒன்றாக சேர்ந்தால் விடிய திருடலான்னு சொல்லிட்டு மதுரை பழமொழி வந்து. ஸோ அந்த மாதிரி நிலைப்பட தமிழ்நாட்டுடைய அத்தனை இதுவும் மக்களுக்கு எதிராகவும், மக்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிராகவும், மக்களுடைய பண்பாட்டுக்கு எதிராகவும், மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எதிராகவும் இன்றைக்கி அந்த மாதிரி எதிராக ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்கின்றதோ, அது எங்கே கொட்டப்பட்டுக்கின்றதோ அந்த இடத்துல தான் எல்லாமே. இன்றைக்கி நீங்கள் சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் இருக்காது, நீங்கள் என்ன ஐஜிட்ட போவீங்க, டிஜிபிட்ட போவீங்க, ஸ்டேஷன் லோக்கல் ஸ்டேஷன், நீ எங்கே போகணும் இங்கே தான் வந்தாகணும்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஏன் காரணம்னா, நம்ம பாதிக்கப்படுறோம், புகாரை வாங்கி என்ன இதோட விசாரிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி ஆன்லைன் புகாரை பாருங்கள், சைபர் பிரான்ச்சுக்கு கிரைம் நியூஸை பாருங்கள், எவ்வளோ குற்றங்களை பெருக்கி இருக்குது. பேப்பரில் 1-2 செய்தி தாங்க வருது. அதனால் அந்த இங்கே சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா திருப்போணத்தில் மாதிரி அஜித்குமார் மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1000 அஜித்குமார் விவகாரம் நடந்துட்டு இருக்குது. ஏதோ ஒன்று வெளியே வருது, இல்லைன்னா வராது. அந்த அளவுக்கு சூழ்நிலைக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த இத்தகைய மோசமான சூழ்நிலைக்கு காரணம் ஆளக்கூடிய ஆட்சியாளருடைய அந்த செயலில்லாத ஒரு காரணம். அவர்களுக்கு மக்களை பற்றியோ எதை பற்றியும் கவலை கிடையாது. ஆட்சி அமைக்கணும், மக்களை ஏமாற்றணும், ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையினோட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் காரணமாக தான் வந்து திரைத்துறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவையாகவும் வில்லனாகவுமே வந்து சித்தரித்தார்கள். ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் கூட சொல்லியிருந்தார்கள், தயவுசெய்து காவல்துறையை வந்து இது மாதிரி வில்லனாக நகைச்சுவையாக அந்த துறையை வந்து இழுக்கு வழக்கம் பண்ண காட்சிகளை அமைக்காதீர்கள், அது வந்து அந்த துறையை வந்து ரொம்ப மோசமாக காட்டும்னு ஜெயலலிதா ஒரு வாட்டி முதல்வராக இருந்தபோது அந்த விஷயத்தை சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னாலும் அவர் காட்டக்கூடிய காட்சிகள்லாம் உண்மைதான் அப்படின்ற நிலைமையில் தான் பிரிக்கிறது. இல்லை, அது காரணம் இன்னொரு விஷயம்னா, நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நல்ல சட்டம் ஒழுங்கு சம்மந்தமான பெரிய பதவிக்கு வர முடியல. ஏன் பதவிக்கு வர முடியலன்னா, ஆளுங்கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு எஸ்பி, நான் ஒரு டிஐஜி, அண்ணன் ஒரு ஏடிஜிபி, அந்த சட்டம் ஒழுங்கு பிரிவு, இல்லைன்னா போதை தடுப்பு பிரிவு, இல்லை உளவுத்துறை, இதுதான் 3 தான் பவர்ஃபுல்லான போஸ்டிங். அப்போ பவர்ஃபுல்லான போஸ்டிங் வரும்போது ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அந்த அதிகாரிகளை தான் நியமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தள்ளப்படுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி கடந்த ஆட்சியில் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் எந்த லாபம் இல்லாமல் சும்மா அப்படியே உட்காந்துருப்பாங்க, அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அதனால தான் ஆளுங்கட்சியுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மனநிலைகள் மாறுகின்ற போது தவறுகள் சர்வசாதாரணமாக அரங்கேற்றதுக்கு நல்ல வாய்ப்பு இது. கண்டிப்பாக சார். சார், இதே மாதிரி சொல்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தா, இப்போ துணை முதல்வராக இருக்கார் பாருங்க, அவர் ஒரு படத்தில் நடித்திருந்தார். அந்த படத்தில் வந்து காட்டப்பட்ட காட்சிகள் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஒவ்வொரு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கும் ஏலம் விடப்பட்டு யார் பெரிய தொகை
பாண்டி பஜார் ஒரு தொகை, பாரிஸ் ஒரு தொகைன்ட்டு அந்த படத்தில் அவர் காட்சியாக காட்டினாங்க. யார் அதிகமாக ஏலத்தை கட்டுகிறாரோ அந்த பகுதியோட இன்ஸ்பெக்டராக அவர் செல்லுவார்கள் அப்படின்ட்டு துணை முதல்வரோடு எடுக்கப்பட்ட படத்திலே அது காட்சிச்சாங்க. ஸோ அது நிதர்சனம் தான், அது உண்மையை தான் காட்சியாக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி பல ஆண்டுகளாக இருக்கின்றது. அதான் இந்த பூக்கடைனா அதுக்கு ஒரு ஏலம், பாண்டி பஜார் அதுக்கு ஒரு ஏலம், டீனர்னா அதுக்கு ஒரு ஏலம், அது மாதிரி விலைகள் தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரி விலைகளை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வருவது காரணம் தான், இன்ஸ்பெக்டராக ஆய்வாளராக வர காரணத்தால் தான் இது போன்ற ஊழல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வர நீதியரசர் சொன்ன மாதிரி 99.99% தான் கொஞ்சம் தூய்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. இதெல்லாம் தான் காரணம். அது படத்தை கொடுத்து அந்த காவல்துறைக்கு வருவதால் தான் இந்த ஊழல் மலிந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து துணை முதல்வர் நடித்த படத்தில் பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ துணை முதல்வர் நடித்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கருத்துக்கும் துணை முதல்வருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு அடுத்தது அவர் வந்தார். ஏன்னா தகுதி அடிப்படையில் தான் அவர் வந்து பெரிய கட்சிக்காரர்கள்லாம் வந்து பெரிய அறிவாளியாக ஒரு உதயநிதி அந்த இடத்துக்கு வரல. அவர் ஸ்டாலினுடைய மகனாக அந்த இடத்துக்கு வந்தார். இப்போ நானே கேட்குறேன், நீங்கள் அந்த மானிய கோரிக்கைக்குள்ளே அவரால் சட்டசபையில் சொல்ல முடியல. அந்த அந்த அளவுக்கு தகுதி அவருக்கு இருக்குது. நானே கேட்குறேன், வேலியே பயிரை மேயக்கூடாது. நீங்கள் ஆட்சியாளர் இருக்குங்க, நீங்கள் தொழில் பண்ணலாமா? நான் உதயநிதியை பார்த்து கேட்குறேன், ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன். உதயநிதி வந்து சினிமா துறை எவ்வளோ கையில் வச்சுன்னு இருக்கீங்க? நீங்கள் சினிமாவை எடுத்திங்கன்னா உங்களை எதிர்த்து யாருமே சினிமா எடுக்க முடியல, நீங்கள் தான் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் எது பண்ணாலும் எல்லா பிஸ்னஸ் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்புறம் பார்த்தா அந்த உங்களுடைய நண்பர்கள் விக்ரம், ஆகாஷ் போன்றவர்கள் அந்த சாராய மதுபான கொள்முதலில் அவங்க தான் இருக்காங்க. அப்புறம் உங்கள் சிஸ்டர் செந்தாமரை ஸ்கூல்லாம் பார்த்துக்கிறாங்க, வாட்டர் கம்பெனி நீங்களே பார்த்துக்கிறீங்க. அப்போ எல்லா தொழிலும் நீங்களே பார்த்துனீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை இது பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் வியாபார நோக்காக பண்ணலாமா? நீங்கள் ஒரு டெப்டி சிஎம்மாக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மக்கள் நல திட்டங்களை தான் சார்ந்து தான் உங்களுடைய அறிவு இருக்கணும். நீங்கள் வந்து பிஸ்னஸாக பண்ண சொல்ல நீங்கள் எப்படி அந்த பவரை வச்சு பணம் சம்பாதிக்கணும் தான் பார்ப்பீங்க. அப்போ அப்படி தானே பார்க்குறேங்க. அப்படி தானே யார் அந்த சார், யார் அந்த தம்பி, இப்படி தானே இருக்குது. அப்போ அந்த தம்பிகள் இத்தனை கோடிக்கு வீடு கட்டுறாங்களே, அந்த கோடியில் யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம் தானே. ஏங்க இன்றைக்கி வந்து சாப்பாட வழி வக்கில்லாமல் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒருத்தனும் ஏறக்குறைய 30-40% அவங்களுக்கு உணவு கூட இருப்பிடத்துக்கு எதனா உத்தரவாதம் கொடுத்தியா? வீடு இல்லாமல் இருக்கான். அழகாபுரத்தில் சொந்த நாட்டில் அகதியாக வீடு இடிச்சு தெருவில் விட்டு 1000 குடும்பத்தை இஸ்லாமியர்கிட்ட பாதுகாவலன்னு சொல்கிறேன். இஸ்லாமியரோட தர்கா இடிக்கப்பட்டது. நீ இஸ்லாமிய பாதுகாவலானே? ஒரு ஆட்சி அமைச்சு 6 மாதத்தில் நிதி அமைச்சர் சொன்னார் 33,000 கோடி வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் மறுபுள்ளியும் இவங்களும் புள்ளி என்ன பண்ணுறது தெரியாமல் அழிச்சிட்டு இருக்காங்கன்னாரு. அது பொய்யா? அப்போ இன்றைக்கி என்ன ஆச்சு? 4 வருஷம் எத்தனை ஆயிரம் கோடி? இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றீங்க, மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றீங்க. அப்போ மக்கள்லாம் எதுக்கு நீ ஆட்சி நடத்துகிற? நீ நான் கேட்குறேன், ஒரு குடும்பத்தை நான் நடத்துறேன்னா நான் எனக்கு எல்லாமே ப்ளஸ் மைனஸ் எனக்கு தெரியணும். அதான் நான் குடும்ப தலைவன், அதை நான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ நான் எதுக்கு ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்போ திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், திருப்பி விளம்பரம் பண்ணிடுறீங்க. விளம்பரத்தில் இந்த நாட்டை எல்லாத்தையும் முடிச்சுன்னு பார்க்குறீங்களா? மக்கள்லாம் விழிப்பாயிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து 2011 எப்படி கருணாநிதி மிக படுதோல்வி சந்தித்தாரோ அதே போல் தான் இன்றைக்கி எல்லா துறையிலையும் ஊழல் இல்லாத துறையிலே கிடையாது. மக்கள் இன்றைக்கி வந்து சந்திக்கின்ற சங்கடங்கள் சாதாரண வச்சு கிடையாது, எல்லாத்துலையும் சங்கடங்கள் தான். இன்றைக்கி பார்க்குறோம், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி செக்ரட்டரியேட்லேயே குறைந்தபட்சம் செக்ரட்டரியேட்லேயே ஏமாத்துறான். ஒரு ஆர்டரை போலியே தரான். என்னுடைய ஒரு சதீஷ்குமார்ன்ற ஒரு கிளைண்ட்டுக்கு ஆர்டரை ஃபேக்காக ரெடி பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அதே தங்கம் தென்னரசு ஆஃபீஸில் போய் உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறான் அவனை. ஒரு பிஏ எடுத்துகிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, பைக்கு வெஹிக்கிள் பாஸு எங்கே போய் சொல்கிறது? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் போயிட்டு அதே செக்ரட்டரி இன்ஸ்பெக்டர் அதே ஏமாத்திரம் தயாநிதிக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி வந்திருக்காங்க, இதை ஒரு இன்ஸ்பெக்டரா விசாரிக்கணுமா, உங்களை விசாரிக்கூடாதா, கைது பண்ணக்கூடாதா? அப்போ அவங்களே துணியாக இருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, ஒரு செக்ரட்டரியேட்லேயே அப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ தமிழ்நாடு முழுக்க என்ன பண்ணுவாங்க? இவங்க தமிழ்நாடு முழுக்க இதே நிலைமை தானே இருக்கு. அப்போது ஒரு சட்ட அசம்பிளின்றது எவ்வளோ பெரிய இடம், அது எத்தனை பெரிய தேர்தல் தலைவர்கள் அங்கே முதலமைச்சர் இருக்காங்க. காமராஜர் வந்திருக்காரு. காமராஜர் எப்படி வந்தார்? மக்களுடைய வறுமையை போக்குறதுக்காக எல்லாமே சாப்பிடுறதுக்காக மதிய உணவு கொண்டு வந்த காமராஜர் போன்றவர்கள்லாம் இருந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒரு செக்ரட்டரி கூட கேவலப்படுத்துறீங்க. இதோட ஒரு கேவலம் செக்ரட்டரிக்கு தேவையா? எல்லாத்தையும் நீங்கள் இப்படி பண்ணிட்டு தான் பண்ண போகிறீங்க. இந்த நாடு எல்லாத்துலையும் ஊழலாக போயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. மணலில் கேட்டால் 5000 கோடின்றீங்க. ஒருத்தர் உயிர் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிற ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அவரை வெட்டி கொள்றாங்க. அது உங்கள் வீட்டிலே பாதுகாப்புக்கு இருந்திருக்காரு, எஸ்ஐ இருந்திருக்காரு. ஒரு சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் சொல்கிறாங்க ஒரு 2 பசங்க, அவங்க வெட்டி கொல்லப்படுறாங்க.
ஒரு கஞ்சா ஐஸ் ஹவுஸில் ஒரு கஞ்சா வைக்கலங்க ஒரு புகார் கொடுக்குறாரு, அவர் வெட்டி கொல்லப்படுறாரு. இது என்ன இது? இது நாடா இது இப்போ உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலம் வாழ வழி முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பீகாரில் போன்ற மாநிலம் இப்போ அங்கெல்லாம் திண்டிட்டாங்க. ஆனால் இப்போ இங்கே வாழ வழியற்ற நிலையெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ வந்து நான் நீதி அரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே நிலை ஏன் போயிட்டு இருக்குது, இது வந்து தேவையே இல்லாத விஷயமா பார்க்கப்படுது. காவல்துறை கூடிய சீக்கிரம் காவல்துறை நமக்கு தேவையில்லைன்ற நிகழ்வு ஆகிவிடும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? மாண்புமிகு நீதிமன்றம் இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா எவ்வளோ மனச்சங்கடத்தோடு அவங்க பேசுகிறாங்க என்பது நமக்கு தெரிய வருது. ஆனால் அரசை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் யார் ஆட்சியில் வந்தாலும் இந்த பிரச்சனைலாம் இருக்கத்தான் சாட்சியும். காரணம் என்ன, யாரும் முதல்ல ஒரு ஆட்சியில் வரக்கூடியவங்க தான் யார், தான் எதுக்காக வந்தோம், தான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்த மனநிலை முதல்ல அவங்க நினைக்கணும். அது நினைக்கிறதே கிடையாது. ஆட்சியில் வந்தோமா, கொள்ளையடிச்சோமா, சம்பாரிச்சோமா, ஏவன் எக்கடுக்கு போட்டால் என்ன. உதாரணத்துக்கு அவர் சார் காமராஜர் எப்படி சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கார். ஒரு நாள் அதிகாலையில் வந்து 8 மணி காலில் வந்து துக்ளக் சோ அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது கஞ்சி குடிச்சிருக்காரு, சின்ன பானில் பருதில் கஞ்சி குடிச்சிட்டாரு. திரும்பவும் நாளைக்கு வர்றாரு, இதே மாதிரி கஞ்சி குடிச்சிட்டாரு. வரும்போதெல்லாம் இவர் காலில் கஞ்சி குடிச்சிருக்கும்போது காமராஜர் கேட்குறாரு, என்ன துக்ளக் சோ அவர்களே, வரும்போதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுருக்குறேன், என்ன இந்த சாப்பிடுவான்னு கூட கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைப்பேன். என்ன செய்யறதுக்கு, எனக்கு இந்த கொடுக்குற கஞ்சி தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை, இது எனக்கே ஒரு வேத்துக்கு பத்தாது, ஏன்னா உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் கொடுத்தா யாருக்கு பத்தும், இது தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் சார். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கின்ற போது அவர் நாற்காலியில் உட்கார்ந்து சொல்கிறார், எனக்கு இந்த முதலமைச்சரின் நாற்காலி 4 இருக்கின்றது, முதலமைச்சருடைய நாற்காலிக்கு 4 உள்ளது, அதில் ஒரு நாற்காலி யார் என்றால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரன் சொன்னாரா இல்லையா? அப்படிப்பட்ட தியாகசீலர்கள் வாழ்ந்த தமிழகத்தில் இன்றைக்கு சாதாரண 100 ஓட்டு வாங்கக்கூடிய கவுன்சிலரும் சரி, ஒரு 10,000 ஓட்டு மெஜாரிட்டியில் ஜெயிக்கிற எம்எல்ஏக்களும் சரி, 1000 ஓட்டு மெஜாரிட்டியில் வாங்கி ஜெயிச்ச மந்திரியிலும் சரி, தன் குடும்பம் வளர வேண்டும் என்ற நினைப்பிலே இருக்கிறத தவிர்த்து மக்கள் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்னண்டா ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தால் மாண்புமிகு நீதிமன்றம் இந்த மாதிரி இதில் மக்கள் இன்னும் திருந்தாவிட்டால் நல்ல தவளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னுடைய நிலைப்பாடு. நேரில் இன்று விவாதத்தில் கலந்து கொண்ட மணி கங்காதரன் அவர்களுக்கும் அதேபோல் ராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.